என்னுடைய பேர் பாலமுரளி, கரூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னைய இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு 40 அவார்டு, பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய, தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி 15,000 ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும், எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள், நிறைய பேர்த்துக்கு நன்மை கிடைக்கும். இதை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். இந்த யூடியூப்பை பாருங்கள், இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. மகர ராசி. மகர ராசிக்கு 2ல் ராகு, 3ல் சனி, 6ல் குரு, 8ல் கேது. 2, 8ல் ராகு கேது, 3ல் சனி, 6ல் குரு. இந்த கிரக நிலைகளில் இந்த 2025 இருக்குது. இப்போ இந்த சனி பெயர்ச்சி இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு இருந்த 2ஆம் இடத்துல இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு மறைகிறார். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். சரியா? அப்போ இவங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் பலிதமாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அப்போ முயற்சிகளை தவிர்க்கணும். கொஞ்ச காலத்துக்கு தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியான வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சில் நீங்கள் பேசி நான் உங்களாலேயே நீங்கள் எதையாச்சும் ஒரு சில காரியங்கள் கெட்டு போயிருக்கோம். நம்மளே பேசி நம்மளே கெடுத்துருப்போம் அந்த காரியம். அப்புறம் நம்ம வெளியில் வந்து பார்த்துருப்போம், அடடா நம்ம செஞ்சது தப்புடா, நம்ம பேசுனது தப்புப்பா, இப்படி நம்ம செஞ்சிட்டோமே, என்னப்பா ஆண்டவா நான் இப்படி பண்ணிட்டேனே, தவறு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமே இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வர்றதுனால உங்களுடைய இந்த மாதிரி மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்கன்னா இந்த 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு நல்லதை செய்வார். சரியா? அப்போ தெய்வ வழிபாடுகள், போக்குவரத்து எல்லாமே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்த அதிபதியும் 9, 11ஆம் இடத்த அதிபதியுமான செவ்வாய் இன்னைக்கு நீச்சமாக இருக்கார். அப்போ 2025 மார்ச் மாதம் வைகாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களுடைய தாயாருடைய உடல்நிலை இப்போ பாதிப்படைஞ்சிருக்கும். இவங்களுடைய குடியிருக்கிற வீடு கொஞ்சம் இன்றைக்கி பிரச்சனையில் இருக்கும். இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு இந்த ஜாதகருக்கு இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு 11ஆம் இடமான இவங்களுடைய பெரிய லாபங்கள் அப்படின்னு பார்க்குறது எல்லாமே இந்த 3 மாதமாக 6 காலமாக இல்லை. இவங்க வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிருக்கும், செல்ஃபோன் இல்லை மிஸ் ஆகிருக்கும், காணா போயிருக்கும், வீட்டில் கரண்ட் அடுப்பு ரிப்பேர் ஆகிருக்கும், டிவி ரிப்பேர் ஆகிருக்கும், இல்லை உடஞ்சி போயிருக்கும். இது எல்லாமே வர்ற மார்ச் மாதத்துக்கு மேலே புதுசாக வாங்க போகிறாங்க, புதுசாக மாற்ற போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க மாற்றுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 2ல் ராகு 8ல் கேது. அப்போ 2ல் ராகு 8ல் கேது இருந்தால் சனி விலகினாலும் இந்த ராகு அந்த இடத்துல உட்காந்துட்டாரு. ராகு அந்த இடத்துல உட்காந்துட்டாலும் ராகுவை குரு பகவான் பார்வை இருக்குது. அப்போ அந்த குரு பகவான் பார்வை உங்களுக்கு பனி போல விலகும். உங்களுடைய வாழ்க்கை சீராகும். திருமணத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க திருமண தடைக்கு உண்டான பரிகாரங்கள், காளகஸ்தி பரிகாரம்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை இப்போ ருத்ராபிஷேகம் பண்ணிக்கணும், 500 ரூபா பரிகாரம் பண்ணிக்கணும், 110 ரூபா காசை வச்சு உங்கள் ஜாதகத்தை வச்சு 1 தலை நாகர் 5 தலை நாகர் வச்சு உங்கள் தலையை 108 சுற்றி காளகஸ்தியில் அந்த உண்டியலில் போட்டுடணும். நீங்கள் பரிகாரத்துக்கு போகையில் உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் போகணும். அன்னைக்கு போகையில் அந்த கோவிலுக்குள்ளே அன்னைக்கு எத்தனை மணிக்கு ராகு காலம் வருதோ அந்த ராகு காலம் முழுக்க அந்த கோவிலுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும். பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது வர்றதுனால அடுத்தவங்களால தொந்தரவுகள் உண்டு. சரியா? அதனால் உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரியா ஒரு சில மந்திரங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க. நான் சொல்கிறேன், இது எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாம். சரியா? இதை சொன்னீங்கன்னா இது கேரளா மந்திரம். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் கேரளா பகவதி உங்களை காப்பாற்றுவா. ஓம் மலையாள பகவதி, உக்கிர பகவதி, சர்வ சித்துக்கும் மூலகாரணி,
முதல் காரணி அம் ஓம் வா வா காப்பாற்று ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களை கண்டிப்பாக அந்த கேரளத்து பகவதி உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. 12 ராசிக்காரங்களும் 27 நட்சத்திரக்காரங்களை காப்பாற்ற அந்த பகவதி வந்து உங்களை காப்பாற்றுவா. வாழ்க்கையில் உங்களுக்கு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.